ஹலோ ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஞ்சுமா விலாக்ஸ். என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரே ஜாலி தான் அக்கா வீட்டுக்கு. என்னன்னு தெரியல, திடீர்னு லீவெல்லாம் விட்டாச்சு ஸ்கூலெல்லாம், அதனால் கிளம்பி வந்தாச்சு. வந்த உடனே மறுநாள் அம்மா நைட்டு வந்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே அம்மா ரேஷன் பருப்பில் ஒரு சத்திரவடி சாம்பார், அதாவது இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மிளகாய் வெந்தயம் பருப்பு கடையல். மிளகா கிள்ளி சாம்பார் வேறு, இந்த பருப்பு கடையல் வேறு. இது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு பாத்திரம் வச்சுட்டு, இதில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பை ஊற வைக்கிறதோ கழுவுறதோ இதெல்லாம் இருக்காது. நம்ம க்ளீன் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அம்மா பாருங்கள், ரேஷன் பருப்பில் 50 கிராம், கடைப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, உதயம் பிராண்ட், ஏதாவது ஒரு பிராண்டில் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டாங்க. பாத்திரமில் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அதில் வெந்தயம் பாருங்கள், நல்லா ஒரு 25 கிராமுக்கு வெந்தயம் போட்டுக்கிட்டாங்க. இது நம்ம ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு, இந்த 100 கிராம் பருப்பும் இந்த வெந்தயமும் 25 கிராமும் ஒரு 5லேருந்து 6 பேர் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். இப்போ வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக, அதாவது அந்த வெந்தயம் ஸ்மெல் வர வரைக்கும், உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த பருப்பு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலே ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ண உடனே இந்த பருப்பை இப்படி வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். உடனே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே துவரம் பருப்பு இல்லையா, அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் போட்டுக்குங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாங்க. காய்கறிகள் இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் சட்டுன்னு ஒரு சாம்பார் வைக்கணும், அதுவும் ருசியாக உடனே வைக்கணும் அப்படின்னா இந்த சாம்பாரை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போது அம்மா நல்லா பருப்பை வறுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க எண்ணெயில். காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இது இத்தனை பேருக்கு சாம்பார்னும் போது உங்களுக்கு காரமே இருக்காது. உங்கள் வீட்டு குழந்தைங்க இது எவ்வளோ லைக் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். அட உங்களுக்கே இது சாம்பார் இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த சாம்பார் தெரியுமோ மறக்காமல் மஞ்சுமாக்கு ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார், சத்திரவடி சாம்பார். இது சத்திரவடி சாம்பார்னு ஏன் இதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆந்திரா பக்கத்தில் நகரிக்கு உள்ள ஊரில் சத்திரவடின்னு ஒரு ஊரே இருக்காமா. அங்கே இந்த சாம்பார் தான் ஃபேமஸாக, எல்லா ஹோட்டல்லையும் சரி. அப்படியான்றது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாலேருந்து அவங்க பாட்டி காலத்துலேருந்து செய்வாங்க. இந்த சாம்பார் அங்கே ரொம்ப 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 ஃபேமஸாக. இதுக்கு என்ன மெயின் டிஷ்னு பார்த்தீங்கன்னா களி. நம்ம நல்லா களி கட்டியாக செஞ்சு இந்த சாம்பார் அது மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குமா பாருங்கள் இந்த சத்திரவடி சாம்பாருக்கு. எங்கள் வீட்டில் இதை சத்திரவடி சாம்பார் இல்லை கடையல் சாம்பார் அப்படின்வாங்க. மிளகா வெந்தயம் பருப்பு போட்ட கடையல் சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பார் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது நல்லா இந்த பருப்பு அந்த வாசம் வரும், பருப்பு அந்த வறுபடுற அந்த வாசம் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்னா பாருங்களேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பக்கத்துலேயே பாருங்கள், அம்மா ஒரு 2 சொம்பு தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வச்சுக்கணும். இந்த சாம்பாருக்கு சுடு தண்ணி தாங்க முக்கியம். நல்லா ஒரு 2 சொம்பு அளவு தண்ணிக்கு நீங்கள் சுடு தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பருப்பு அந்த வறுபட்ட ஸ்மெல் வரும்போது, நமக்கு வாசனை வரும்போது, இந்த நல்லா சுடு தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், தட்டு போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி விட்டுடலாம். அதுக்குள்ளே சைட் டிஷ் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் தான். அதை நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அப்பாப்பா, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் அம்மா சூப்பர். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி சிம்லேயே வச்ச உடனே பருப்பு வறுபட்ட உடனே டக்குன்னு வெந்துடும். அதுதான் இதோட ஹைலைட்டே. அதுக்கு தான் பருப்பு நம்ம நல்லா வறுக்கிறது. இப்படி நல்லா தண்ணி ஊற்றும் போது ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இதுக்குள்ளேயே போட்டுடணும். நம்ம போட்ட உடனே கல்லுப்பும் அம்மா இப்போ இதிலே ஆட் பண்ணிடுவாங்க. தட்டை போட்டு மூடி விட்டுடலாம். தட்டை போட்டு மூடி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. கல்லுப்புமே இதில் போட்டுருவாங்க. இல்லை நீங்கள் கடையல் பண்ணும்போதும் நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சட்டியில் போட்டாச்சு. சட்டியில் போட்டு இந்த காஞ்ச மிளகாவும் பருப்பும் வெந்தயமும் சேர்த்து கடையும் போது அப்பா ஒரு அருமையான ஒரு வாசம் வரும் பாருங்கள். அப்படியான ஒரு வாசம்ங்க. இப்போது கல் சட்டியில் நல்லா போட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. அது குறுக்கில் நான் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு பெரிய பெரிய ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்குக்கு தோல் எடுத்து கொடுக்குறதா. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வேறு நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இந்த உருளைக்கிழங்குல தோல் சீவுற மாதிரியே மனுஷங்களோட தோல்
தோலையும் உரிக்கணும்னு ஆசை தான் அப்படின்னு. எனக்கு இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட்லாம் பார்க்கும்போது தோல் சீவி கொடு அப்படின்னாங்கன்னா எனக்கு அந்த ஷார்ட்ஸ் ஞாபகம் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம மஞ்சுமா விலாக்ஸில் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், லாங் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போது வந்து நல்லா வந்து அக்கா வந்து சட்டியில் போட்டு கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனல் ரிசல்ட், அப்பா சாப்பாடு சுட சுட சாதம் போட்டு இந்த சத்திரவடி சாம்பாரை ஊற்றி நல்லா தளர ஊற்றி சாப்பிடும்போது அம்மம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போ காய்கறிகள் இல்லையோ சட்டு இந்த சாம்பாரை செய்யுங்க, உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா அக்கா கடைஞ்சிட்டாங்க. மறுபடியும் இந்த சாம்பாருக்கு எந்த காரணத்துக்கு ஒன்றும் பச்சை தண்ணியை மொண்டு ஊற்றிடாதீங்க. அதாவது நம்ம வீட்டில் டேப்பில் வர்றதோ எதுலையாவது அந்த தண்ணி பிடிச்சி ஊற்றிடாதீங்க. சுடு தண்ணி மட்டும்தான் இதுக்கு வந்து ரொம்ப 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 அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம கடைகளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும் டக்குன்னு. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக கடையில் முடிஞ்சிருச்சு. தட்டில் சாப்பாடை போட்டோமா, தட்டில் சாப்பாடு போட்டாச்சு. எல்லா குட்டீஸுங்களோடையும் உட்காந்து இன்றைக்கி ஒரு புடிடா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் அக்காவும் பரிமாற நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம். அதனால் இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் எந்த நான்வெஜ்ஜும் கிடையாது. நல்லா தளர குழம்ப ஊற்றி அதில் இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியலை வச்சு சாப்பிடும்போது அமிர்தமாக இருந்துச்சுங்க. நமக்கு வேறு வயிறில் கொஞ்சம் அல்சர் மாதிரி புண்ணு மாதிரி இருந்ததா. ஸோ அம்மா நோ நான்வெஜ் நோ காரம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் ஏலவார்குழலி அவங்களோட கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 10 நாள் ஆகுது. ஸோ 48 நாளில் ஒரு நாள் வந்துடணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ இந்த கோவிலை பற்றின முழு வீடியோ ஃபுல்லாக உள்ளே சுற்றி பார்த்தது 1000 கால் மண்டபம் தான் இந்த கோவிலோட ஸ்பெஷல். அதாவது வைதேகி காத்திருந்தால் படத்தில் ரேவதி மேடம் வந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க பாருங்கள், அழகு மலர் ஆட. அந்த ஒரு ஃபுல் தூண்லாம் காட்டுவாங்க பாருங்கள், அது எல்லாமே இந்த கோவிலில் தான். இன்னும் நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு காட்டுற மக்களே. தேங்க்யூ, பாய்.